இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தோட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என்னை தோட்டதாலே என் வாழ்க்கை மாறினதே. சிலுவையால் உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உந்தன் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உந்தன் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். We are the change generation. 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 wait. இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா கேளுங்க. சில பேர் எப்படி தெரியுமா பார்க்குறீங்க? இந்த டிவி பார்க்குற மாதிரியே என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் தான் அந்த யூடியூப்ல வந்தார்ல, பாடினார்ல, அந்த ஆடு பற்றி பாடினார்ல, அவர் தான். நல்லா கேளுங்க, நீங்க என்ன பார்க்க வரல, அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆமென். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நாங்க இயேசுவின் சந்ததிப்பா. அதான் அடையாளம். எனக்கு என்ன அடையாளம்? நான் இயேசுவோட பிள்ளை. என் சந்ததியே இயேசுவுக்கு சொந்தமான சந்ததி. ஆமென். எப்படி நான் சந்ததியாய் மாற்றப்பட்டேன்? அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நான் அவருக்கு மகனாக மகளாக அவருடைய சந்ததியா நான் மாறிட்டேன். ஆமென். பாடலாமா? இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை, கை எப்படி காமிங்களேன், பார்க்கலே. உந்தன் கரங்கள் என்னை தோட்டதாலே என் வாழ்க்கை, ஒரு விஷயம் உந்த, இந்த உலகம் என்னை பார்த்தது போல நீர் என்னை பார்க்கவில்லை. உந்தன் கரங்கள் என் வாழ்க்கை மாறினது. சிலுவை உந்தன் சிலுவையா வாழ்கிறேன். உந்தன் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். உந்தன் சிலுவையா வாழ்கிறேன். உந்தன் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். We are the change generation. 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 தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். உலக தோற்றம் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். பாடலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீர் கண்டீரே. இந்த உலக தோற்றம் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. சேர்ந்து பாடுவோமா? தாயின் கருவில், தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை நீர் கண்டீரே. இந்த உலக தோற்றம் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உந்தன் ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். We are the change generation. எல்லா கைகளை உயர்த்திக்கோ. We are the change generation. We are the change generation. வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, இயேசுவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காதே. சொல்லவா? சேர்ந்து பாடுவோமா? வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, உம்மை விட்டு பிரியனே. இந்த உலகம் முழுதும் உந்தன் நாமம் உயர்த்தி சொல். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, உம்மை விட்டு பிரியனே. இந்த உலகம் முழுதும் உந்தன் நாமம் உயர்த்தி சொல்வேனே. உந்தன் சிலுவையால், உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உந்தன் ரத்தத்தால், அந்த வல்லமையுள்ள ரத்தமே, உந்தன் சிலுவையால் வாழ்கிறேன். உங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டேன். We are the change generation. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, come on. We are the change generation. We are the change generation. We are the
சந்ததி, நாங்க யோசுவாவின் சந்ததி, நாங்க இயேசுவின் சந்ததி, நாங்க சொல்லுங்க JESUS, JESUS. We are the J generation. நீங்க சொல்லுங்க JESUS. We are the one more time JESUS. Come on. JESUS. We are the one more time JESUS. We are the J generation. Drop it. We are the J generation. We are the சொல்லுங்க we are the J generation. We are the J generation. 1 2 3. We are the J generation. 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 alla கைகளை தட்டி come on. amen. நல்ல கைகளை தட்டி நாங்க இயேசுவுக்கு சொந்தம். என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். என் பிள்ளைகள் இயேசுவுக்கு சொந்தம். என் வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தம். I belong to Jesus. சொல்லுங்க இயேசுவே. சத்தம் கேட்கலையே. இயேசுவே. சொல்லுங்க இயேசுவே. இந்த ஒரு நாமம் மாத்திரம் போதும். எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே அது நிறைவாய் நிரப்ப போதுமானதா இருக்கும். வசனம் சொல்லுது அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. ஓ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க சொல்லுங்க. மனிதர் அடைத்த கதவு, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்து என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஒரே ஆதாரம் இயேசு மாத்திரமே. அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. சத்தத்தை உயர்த்தி. நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. சொல்லுங்க எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும், எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி. சொல்லுங்க எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டு. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி. சொல்லுங்க எஜமானனே. கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே. என்றும் நடத்தும், என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க.
உங்க அன்பிற்கு. கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால உங்க அன்பிற்கு. சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ, அழைத்தவர் நீரோ, உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ, உண்மை, அவர் உண்மை உள்ளவராய் நடத்துவார். என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்து இருக்கும் தகுதி உள்ள. உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், பின்தொடர்வேன் இறுதி வரை. சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன். உம்மை நீங்க மாத்திரம் உம்மை நம்பிடுவேன். சத்தத்தை உயர்த்தி இந்த வருஷம் உங்களோட ஜெபமா இருக்கட்டும். இது இறுதி வரைக்கும் பாதியில இல்ல ஆண்டவரே. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. ஒரு விஷயம் கூட, உம்மை நம்பி நன்மை வந்தாலும் நன்மை வராவிடலும், அற்புதம் நடந்தாலும் நடக்காவிடலும். சொல்லுங்க, எல்லா கைகளை உயர்த்தி உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. ஒரு விஷயம் கூட, உம்மை நம்பிடுவேன், உம்மை இந்த வருஷம் இதான் என் அர்ப்பணிப்பு ஆண்டவரே, இதான் என் ஜெபமா. உம்மை உங்க அழைப்பு, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து, உங்க அன்பிற்கு. ஒரு விஷயம் கூட, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தான். கைகளை உயர்த்தி சொல்லமா, எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த பெயர் சொல்லி அழைத்தாரே, தேடி வந்து தொட்டாரே. எஜமானனே, என்றும் நடத்தும். சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எந்த கிருபை உங்களை இதுவரைக்கும் தாங்கினதோ, சுமந்ததோ, தப்புவித்ததோ, அதே கிருபை உங்களை இனிமேலும் தாங்கும், சுமக்கும், தப்புவிக்கும். ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா கேளுங்க, நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் 2 விதமான நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். என்ன நன்மை தெரியுமா? ஒன்று, உங்கள் கண்ணுக்கு தெரியும் அற்புதம்.
இன்னொன்று உங்கள் கண்ணுக்கு தெரியாத அற்புதம். நல்லா கேளுங்க. நிறைய நேரத்தில் மக்கள் கிட்ட இதை சொல்லும் பொழுது, பாஸ்டர் கண்ணுக்கு தெரியாமலாம் வேண்டாம், கண்ணுக்கு தெரியற மாதிரி ஆண்டவரை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நீங்க சொல்லுவீங்க, உங்க பெர்ஸ்பெக்டிவே மாத்திரும், எல்லாமே உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். என்ன தெரியுமா? என் கண்ணுக்கு தெரியும் அற்புதம்னா, நல்லா கேளுங்க, ஒருத்தர் ரோட்ல போறாரு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல கர்த்தர் ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம அவரை காப்பாத்திடுறாரு. உடனே பயங்கர எக்ஸைட்டடா, கர்த்தர் என்ன காப்பாத்திட்டார், கர்த்தர் என்ன காப்பாத்திட்டார். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், சாட்சி சொல்லுவோம். பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் நான் சாட்சி சொல்றேன்னு கேட்போம். ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம், ரொம்ப உற்சாகமா இருப்போம். ஆனா நல்லா கேளுங்க, எதனால அவர் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறாரு? கண்ணுல ஒரு அற்புதத்தை பார்த்துட்டார். ஆனா நல்லா கேளுங்க, எத்தனை முறை நமக்கே தெரியாமல் கர்த்தர் நம்மை எத்தனை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி இருப்பார், எத்தனை எதிரிகளின் கண்ணிகளில் இருந்து நம்மை காப்பாற்றி இருப்பார், எத்தனை எதிரியின் சூழ்ச்சிகளில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருப்பார். இப்ப நான் சொல்றேன், நீங்கள் கண்ணால் கண்ட அற்புதம் 10 என்றால், கண்ணால் காணாத அற்புதம் 1000ங்களை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார், செய்ய போகிறார், செய்து கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென். நான் சொல்றேன் கேளுங்க, இப்போ எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எனக்கு ஒரு ஜெபம் இருக்கு பாஸ்டர், அதுவும் நம்ம வருஷம் தொடங்கி முதல்ல இருக்கும். நான் அதிகமாக சொல்ற ஒரு காரியம், இந்த டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு சர்ச்சுக்கு வருவோம் பாருங்க, அப்ப எல்லாம் பயங்கர பரிசுத்தமா மாறிடுவோம். அன்னைக்கு நைட்டு எல்லாம் பயங்கரமா ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். நம்ம என்னது ஜெபம் எடுப்போம், அர்ப்பணிப்பு இருக்கும், பயங்கரமா எல்லாம் இருக்கும். ஆண்டவரே இந்த வருஷமாவது நீங்க இந்த நன்மையை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் இருக்கும். ஜெபம் இருக்குதா இல்லையா சொல்லுங்களேன்? அரை ஜெபம் தான் இருக்கு போல இருக்கு, அரை கை தான் வெளியில வருது. யாராவது ஜெபிக்கிறீங்களா இல்லையாமா? ஜெபம் இருக்குதா? எதிர்பார்ப்பு இருக்குதா? தேவைகள் இருக்குதா? சொல்லுங்களேன். சில நேரங்கள் நம்ம நினைப்போம், என்ன ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க கேட்குறீங்களா? பக்கத்து வீட்டு ஜெபத்தை கேட்குறீங்க, எதிர் வீட்டு ஜெபத்தை கேட்குறீங்க, ஏன் ஜெபம் மட்டும் வரமாட்டுது? ஏதாவது சிக்னல் பிரச்சனையா ஆண்டவரே? எனக்கு மட்டும் ஏன் தாமதம் ஆண்டவரே? எனக்கு மட்டும் ஏன் நன்மை? நல்லா கேளுங்க, எப்பொழுதெல்லாம் நாம் காத்திருக்கிறோமோ, காத்திருப்பின் மத்தியில் கர்த்தர் நம்மை மறந்து விட்டார் என்று அற்புதம் இல்லை. என் ஜெபத்திற்கு நேராக என் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னை சுற்றிலும் கண்ணுக்கே தெரியாத கதவுகளை மாத்திரம் இல்லை, எனக்கான அற்புதங்களையும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். Even right now God is orchestrating things around your life, around your prayer. ஆமென். இப்பொழுதும் இப்ப கூட என் ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு நேராக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு கிரியை செய்யறதுனால நான் போகும் பாதை, அவர் என்னை நடத்துகிற பாதையினால என்னுடைய இலக்கு, நான் போய் சேரும் இடம், அது அற்புதத்தை பெரும் இடமாக என் ஆண்டவர் மாற்றி தருகிறார். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாக சொல்றேன், கர்த்தர் உங்களை நடத்தி செல்லும் பாதை அது அற்புதத்தின் பாதை, அது நன்மைக்கு நேராய் நடந்து போகும் பாதை. உங்களுக்கு நேராய் அவர் ஒரு நன்மையை, சந்தோஷத்தை, நிறைவை, உங்களுக்கு நேராய் அவர் ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். உங்கள் கரங்கள் அதை பெற்றுக்கொள்ளும், உங்கள் வாழ்க்கை அதை பெற்றுக்கொள்ளும், உங்கள் பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்வார்கள், உங்கள் குடும்பம் சாட்சியாய் நின்று சொல்லும், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி எல்லாரும். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது, சத்தத்தை உயர்த்தி, சேர்ந்து சொல்லுமா, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை, நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை இதுவரை தாங்கின சுமந்த தப்புவித்த, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் என்னை அழைத்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே, தேடி வந்து தொட்டீரே, நீர் இல்லாமல் நான். சொல்லுங்க, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும்
என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உயர்த்தி வைத்தார்னு சொல்றவங்க மாத்திரம். நான் வாழ்ந்தது, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. சத்தத்தை உயர்த்தி. Let this be your prayer this evening. Come on. உங்க கிருபை. நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை. இயேசுவே உங்க கிருபை. ஓ உங்க கிருபை. நான் ஒன்றும் இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. ஓ தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும். கதறி அழுத, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை. நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை. இயேசுவே உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல ஓ எனக்கொன்றும் தரமன்னு சொல்லுங்க. தகுதி இல்லாத என்னை, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதி இல்லா என்னை ஓ உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும். எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை. நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை. இயேசுவே உங்க கிருபை. ஓ உங்க கிருபை. நான் ஒன்றும். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, உங்க கிருபை வேண்டுமே. சத்தத்தை உயர்த்தி. ஓ உங்க கிருபை. நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். எல்லா சத்தத்தை உயர்த்தி. one last time. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை. இயேசுவே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தாங்கின கிருபை, சுமந்த கிருபை, தப்புவித்த கிருபை, என்னை தகுதிப்படுத்தின கிருபை, ஓ என்னை உயர்த்தி வைத்த கிருபை, என்னை ஆழத்தில் கரம் பிடித்து உயர்த்தி மேலே தூக்கி வைத்த கிருபை. எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி. I want everyone to lift your hands. Come on.
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும். ஓ உங்க கிருபை. நானும் இல்லை, என் குடும்பமும் இல்லை ஆண்டவரே. ஓ உங்க கிருபை இயேசுவே, உங்க உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தும் கிருபை அது. ஓ ஒன்றுமில்லாதவர்களை தெரிந்து கொள்ளும் கிருபை அது. ஆழத்தில், எந்த ஆழத்தில் இருந்தாலும் கரம் கொண்டு வந்து உங்களை உயர்த்தி மேலே வைக்கும் கிருபை அது. நான் வாங்குற சம்பளம் இல்ல ஆண்டவரே, நான் செய்யும் வேலை அல்ல, இந்த கிருபை தான் என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஓ அது மட்டுமே என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனர் என்று நின்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தகுதி இல்லை என்று இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு புதிய கிருபை இப்பொழுதே உங்களை தகுதிப்படுத்துவதாக, பலவான்களாய் மாற்றுவதாக, ஓ பெற்றுக் கொள்ளுவர்களாக மாற்றுவதாக. எல்லா கண்களும் மூடி, எல்லா கண்களும். எபேசியர் 3:20 சொல்கிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யும் வல்லமை என்று இயேசுவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனா சொல்றேன். இந்த சபையிலே மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உண்டு. இந்த இடத்துல இப்பொழுதே மிகவும் அதிகமாய், exceedingly abundantly above and beyond, more than what you pray, more than what you desire. Oh, there is a power of God in this house. There is a glory of God in this house. எல்லா கண்களும் மூடி, எல்லா கண்களும் மூடி. I want you to be very serious at this moment. கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்தபடி செய்கிறவர் அல்ல, எதிர்பார்த்ததற்கும் மேலாக செய்கிறவர் அவர். நினைத்ததற்கும் மேலாக செய்கிறவர் அவர். ஜெபங்களுக்கும் மேலாக செய்கிறவர் அவர். மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ராதானாமா ஷெதேரியாந்தரா ரஹபானா ஷெகேரியாந்தரோ. அப்பா, எந்த இடத்துல பாதை இல்லையோ அங்க பாதை உண்டாகட்டும்னு சொல்றேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எதெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ இப்பொழுதே உம்முடைய சுகம் இறங்கி வருவதாக. அந்நிய பாஷையில பேச தெரிஞ்சவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். ராபானா ஷெதேரியாந்தரோ. Come on, open up your mouth. எல்லாம் வாய்களை தந்து, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். Come on, எல்லாம் வாய்களை தந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். ரிஹாலா நாமா ஷெகேரியாந்தரவா. Let there be power of God. Let there be healing in the name of Jesus. Let there be deliverance in the name of Jesus. Oh, let there be breakthroughs in the name of Jesus. ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படட்டும், சுகங்கள் உண்டாகட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், ஒரு பெரிய சாட்சி உண்டாகட்டும். எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்த்ததற்கும் மேலாக செய்ய என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். மிகவும் அதிகமாய் செய்வார். ரேதா ராஷேதே ரமலாரா ரகலபனா ஷெகேலி ஆந்தரபா ரிதனா ராஷோகரோதி ஆந்தர. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். எதெல்லாம் ஆண்டவரே காத்திருப்பா இருக்கிறதோ அவைகள் பெற்றுக்கொள்ளும் அனுபவமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ரெஷதே ரதனோரோமா ரதலரா ஷெகேரி ஆந்தரோ ரபனா ரலகேலுது ஆந்தனமா ரஷதரே ரிதனா மரகேலி ஆந்தரோ. ஓ சபா, எதிரியின் கிரியைகள் எல்லாம், எதிரியின் திட்டங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் ஆண்டவரே, உடைந்து போகட்டும் என்று சொல்கிறோம். ராதானா ஷெதேரியாந்தரா ரஹால் போ ரோதோ நோமா ராஷேகேரி ரகனா ஷெகேரி ஆந்தரா சகனா ரேபனா லோரோபா ஷெதேரேதி ஆந்தரவா. உன் கரங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும். உன் கரங்கள் அந்த நன்மையை ஏந்தி சுமக்கும். உன் வாழ்க்கை அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது, உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது. ரசதரே ரட்டனரமா ஷெகலேதி ஆந்தரோ லெப்ரனா ஷெதேலி ஆந்தரனா ஷெகேரியா. ஓ ரேகலா ராஷேரோ டோனோரோமாலாபா ஷெதேரியா. Set right in the name of Jesus. Set right in the name of Jesus. Rebana shekera thana rama sorodo mihandarama raganama shekeri handarama. அப்பா, எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறட்டும் சுவாமி. நிறைவான நன்மை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும்.
இந்த வருஷம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் குறைவை காணாதபடிக்கு உம்முடைய வசனத்தை சொல்றோம், நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். அவர் உன்னை நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார், உன்னை திருப்தி ஆக்குவார். குறைவில் அல்ல, உன்னை திருப்தியாய் நடத்தும் ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தி. விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் சந்திப்பி. ஒரு விஷயம் கூட, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில். எல்லாம் சேர்ந்து கையை உயர்த்தி, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பி. நான் நம்பும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கோஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம், தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக கோஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உன் தலையை உயர்த்தும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரே. கையை உயர்த்தி, ஏகோ எல்லாம் come on, lift your hands to heaven, come on. என் தேவையெல்லாம் சந்திப்பி. நான் நம்பும் யெகோவா ஈரே, யெகோ எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பி. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை இயேசு ஒருவருக்கே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஒருவருக்கே ஆராதனை. ஆராதனைக்கு துதிக்கு பாத்திரரே உமக்கே. ஆராதனை ஆராதனை. எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, உமக்கே ஆராதனை 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 உமக்கே. இயேசுவே ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தூயாதி தூயவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயவரே. இயேசுவே சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவையெல்லாம் சந்திப்பி. ஓ யெகோவா ஈரே, யெகோவா
எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யேகோ எனக்கு சந்தி. அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கும் நல்ல தேவன் அவர். யெகோவா ஈராய் அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈர் அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். எப்படி நடக்கும், இது எப்படியாய் முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். யெகோவா ஈர் நடத்தி காண்பிப்பார் என்பது தெரியும். யெகோவா ஈர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஜெகோவா ஜைரா will take care of everything. அவர் பார்த்துக் கொள்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், சோகம் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். யெகோவா ஈர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கடைசி நொடியிலும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Even at the last moment, even at the edge of your life, my God can do a miracle in your life. That is a supernatural touch of God. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வழியை திறப்பார். உங்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு வழியை திறப்பார். நீங்கள் எதிரே பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார்.